கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாவித்ரி 13வது ஸ்லோகம். ஓகே மாமி. ஆனம்ரஸ்ய புரத்கிருஹசிரசிதே ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே பாதாப்ஜபாதசிவே 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 ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலி ஸ்ரவந்தி க்ஷணம் மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி ஜாதா ஜட்டாவல்லரி ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா சாந்திரா ச சாந்திரி கலா சாந்திரா ச சாந்திரி கலா ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே பாதாப்ஜபாதசிவே ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே பாதாப்ஜபாதசிவே ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே பாதாப்ஜபாதசிவே ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலி ஸ்ரவந்தி க்ஷணம் ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா ஆனம்ரஸ்ய புரத்ருஹசிரசிதே பாதாப்ஜபாதசிவே ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோதஞ்சித பாலபல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா. வெரி குட், தேங்க்யூ. போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 2 கால், வலது கால் இடது கால், வாமம் தக்ஷிணம் அப்படின்னு பேர் அதுக்கு இருந்தது. தக்ஷிணா அப்படின்னாக்க வலது கால், வாமம்னா இடது கால். ஆனா அம்பாளுக்கு 2 காலினுடைய நிலை. பக்தர்கள் வந்து அவளுடைய பாதங்கள்ல விழும் பொழுது அவளுடைய கால்கள் தட்சிணமாகவும் அப்படின்னு பார்த்தோமா. தட்சிணம்னா கொடைவள்ளலாக. அதே திரிபுரம் எரித்த அந்த மன்மதனை எரித்த அந்த சிவபெருமான் வந்து தன்னுடைய தவறிற்காக அவரும் மன்னிப்பு கேட்க வரும் பொழுது அதே கால்கள் வாமமாக கோணல் மாணலாக மாறியது அப்படின்னு போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்.
இதுவரைக்கும் அந்த பாதத்தினுடைய அந்த அழகுகளை, சௌந்தரியங்களை, அதெல்லாம் அதுக்கு இருக்கிற வேல்யூஸ் இதெல்லாம் வர்ணிச்சுட்டே வந்த பட்டத்திரி இனிமேற்கொண்டு இப்ப இவர் பாதத்துல சரணடைஞ்சார். அடைந்த நேரத்தில் என்ன ஆச்சுங்கிறத போன ஸ்லோகத்துல நம்ம வாமமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட கண்டினியூட்டியா தான் இப்போ இனிமே வரப்போறது. அநேகமா ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நாம என்ன, சிவனே அம்பாளோட கால்ல விழுந்தாரா? அந்த மாதிரி நம்ம சாதாரணமா நம்ம வாழ்வியல்ல இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உள்ள இயல்பான கணவன் மனைவி ஸ்தானத்திற்கு அவளை கொண்டு போகக்கூடாதுங்கிறத முதல்ல மனசுல நீங்க தெளிவா இருக்கணும். அவர்கள் திவ்ய தம்பதிகள், தெய்வீக தம்பதிகள். இது ஏன் நமக்கு சொல்றது அப்படிங்கிறதுல அதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஓ சிவனே விழுந்தாரா அப்படின்ட்டு அதை வச்சுன்னு நம்ம வாழ்வியலுக்கு வரக்கூடாது. நம்ம வாழ்வியல் வேறு, தெய்வீக தம்பதிகளினுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேதான், அதை தெரிஞ்சுக்கணும். பகவானா இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் தப்புன்றது உண்டு அப்படிங்கிறதுக்கு, பெரிய இடத்துல என்ன பண்ணாலும் தெரியாது அப்படின்னா பேசிக்கிறோமே, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கானதான் இது. அதனால உடனே சிவன் அம்பாள் காலில் விழுந்துட்டார் அந்த நிலைய, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுல உங்களுக்கு தோணி இருந்தா அதை இப்பவே அழிச்சுடுங்க. ஏன்னா இனிமே போக போறது எல்லாமே அதுதான். எல்லா ஸ்லோகமுமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதனால நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திற்குரிய அர்த்தத்தை ஆரம்பிக்கிறேன். நான் இப்ப திரிபுரங்களை எரித்தவனே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். திரிபுரங்களை எரித்தவனான அந்த சிவன் என்ன பண்ணியிருக்கார்? போன ஸ்லோகத்திலேயே தான் செய்த தவறிற்காக அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வரார். அப்படின்னா உடனே நம்ம சாஷ்டாங்கமா விழுந்துட்டார் காலில், அதெல்லாம் கிடையாது. குனிகிறார். அந்த குனியும் பொழுதே அவள் தன் காலை வாமமாக மாற்றிக்கொண்டாள். அப்ப கோணமானலா மாத்திக்கிறாள். சாதாரணமா நமக்கு பிடிக்கலன்னாக்க நாமளே நமஸ்காரம் பண்ணா யாராவது வந்தா நகர்ந்து போயிட மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு கற்பனை தான். இவ்வளவு அந்த மாதிரி போனான்லாம் நீங்க இது பண்ணிக்க கூடாது. அங்க நமக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை பட்டத்திரி அங்க போட்டிருக்காரு. அப்போ அந்த பாதங்கள் அப்ப அதனுடைய அழகை என்ன அழகா அவர் கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் குனிஞ்சார் இல்லையா? ஆஹா, குனிந்த அந்த காட்சி, பரமேஸ்வரா நீ குனிஞ்சியே, அந்த காட்சி என்ன அழகாக இருந்தது தெரியுமா? அப்ப நீ குனிஞ்சது நல்லது. அப்ப நீ மன்னிப்பு கேட்கறதுக்காக குனிந்தாயே, அந்த காட்சி என்ன அழகா இருந்தது. அப்ப ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணையும் நான் சொல்றேன் பாரு, அது ரொம்ப தேவைதான்னு ஆரம்பிக்கிறார். அது மிகவும் தேவை. எப்படி அது கொண்டு போறார் அப்படின்னு பார்த்தா, தலை வணங்கும் அந்த மாதிரி தலையை குனியும் பொழுது அந்த பாத கமலங்கள்னா என்ன? அவளுடைய பாதம் தாமரை போன்ற பாதம். அததான் நம்ம இவ்வளவு நாழியா பார்த்துட்டு வரோம். அந்த பாதத்தில் சிகப்பாக மாறுகிறது அந்த தாமரை போன்ற அந்த கலர். அப்போ அந்த தலை, இவருடைய தலை குனியும் பொழுது அந்த தலை காலில் பட்டுடுற மாதிரி இருக்கான். இது நல்லது. ஏன்னாக்க அப்போ அவர் தலையில இருக்கக்கூடிய அந்த கங்கை இருக்குல்ல, இப்ப அவர் தலையில என்னென்னலாம் இருக்கு? கங்கை இருக்கா, ஜடாமுடி இருக்கு, சந்திரன் இருக்கான், இதெல்லாம் இருக்கு. சோ இந்த கலர்ல அதெல்லாம் எப்படி ஆறுது? அதை பார்த்த உடனே இவருடைய கற்பனை. அப்ப எப்ப இது ஆறுது? அவர் மன்னிப்பு, அது நான் தான் செய்தது தவறு, தன்னுடைய தவறை உணர்ந்து அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவகிட்ட போய் நிற்கும் பொழுது, அப்ப நிற்கும் பொழுது அந்த குனிந்த அந்த சில மாத்திரத்திலேயே அந்த பாதமும் இவருடைய தலையும், இவர் ஜடம் இவ்வளவு நீட்டின்னு இருக்கு. அப்போ கிட்டக்க போகும் பொழுது அந்த தாமரை போன்ற பாதத்தில் உள்ள அந்த சிகப்பு கலரானது முதல்ல அந்த கங்கா ஜலம், கங்கை ஜலத்துக்கு போகாதீங்க, அந்த கங்கை அவர் தலையில இருக்கு இல்லையா, அந்த கங்கையில தாமரை பூத்தா மாதிரி இருந்ததாம். அவர் தலையில இருக்காள் இல்லையோ கங்கை, அந்த கங்கையில் தாமரை பூ பூத்தா மாதிரி இருந்தது. அதை தான் கொண்டு போறார் அவர். பாதாப்ஜ பாத சிவையே மங்களாம்பிகே, உன்னுடைய பாதமும் அவருடைய சிரசும் கிட்டக்க நெருங்குற அந்த க்ஷணத்துல ஆனம்ரஸ்ய புரத்ருக சிரசிதே, உன்னுடைய சிரசும் அவருடைய சிரசும் பாதாப்ஜ பாத சிவே மங்களாம்பிகையே உன்னுடைய பாதமும் கிட்டக்க நெருங்குற அந்த சமயத்துல ஜீயாத் ஏன பபூவ பங்கஜவதி, அடடா உன்னுடைய தாமரை
பாதங்கள் எப்படி இருந்தது, அது மௌலிஸ்ரவந்தி க்ஷணம், ஒரு க்ஷணம் எப்படி எனக்கு தோணித்துன்னா அந்த கங்கையிலேயே தாமரப்பூ பூட்டா மாதிரி இருந்தது. கிஞ்சோதஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜட்டாவல்லரி. அப்போ பால, பாலன்னா குழந்தை பருவம் எல்லாருக்குமே தெரியும். பால பல்லவ எதை சார், ஜட்டா வல்லரி. அடுத்தது இப்ப கங்கை மேல பூ பூத்தாச்சு. ஓகேவா, கற்பனைக்கு கொண்டு வந்துக்கணும் நீங்க. அந்த பாதத்தினுடைய அந்த தாமரையின் கிளிட்டராது எப்படி அது தெரியறது, ஃபர்ஸ்ட் கங்கையில பூ பூத்திருக்கு தாமரைப்பூ. அடுத்தது ஜடாமுடி எடுத்துக்கிறார், ஜடா வல்லரி. அது என்னது, பால பல்லவ. என்னத்தினுடைய பால பருவம், என்னத்தினுடைய குழந்தை பருவம்னா அந்த தாமரை பூவின் குழந்தை பருவம். தாமரை பூவிற்கு குழந்தை பருவம்ங்கிறது என்ன, மொட்டு. இந்த மொட்டாகப்பட்டது தாமரை மொட்டு எங்க வருது அப்படின்னு பார்த்தா, சிரசும் அவள் பாதமும் கிட்ட நெருங்கி இருக்கிற அந்த நேரத்தில் எது மொட்டு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்கள். அததான் கிஞ்சோத் அஞ்சித பால பல்லவ அப்படி பிரிக்கணும். அது கிஞ்சோத்து அஞ்சித பால பல்லவ அப்படின்னா பால பல்லவம். அப்ப பால பருவத்தில் இருக்கக்கூடியது. அப்ப பாதம் அவ்வளவு பெருசு இருக்கிறது பால பருவமா இல்லையே. அப்ப அதுல இருக்கிறது குட்டி குட்டியா விரல்கள். அந்த குட்டி குட்டி விரல்கள் இந்த ஜடாமுடியில தாமரை பூவினுடைய பாலபருவம், அதாவது குட்டி குட்டியா இருக்கிற அந்த விரல்கள் தாமரை மொட்டு மாதிரி, அது மொட்டு சொரிக்கிற மாதிரி இருந்துதான். அது இருக்கிறது கடுமையான ஜட்டாமுடி. அந்த ஜடாமுடியோட கலரே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த கலர்ல இந்த தாமரை பூ அழகா சொருகி வச்சா என்ன முத்துமணி ரத்தினங்கள் மாதிரி அவ்வளவு ஜட்டா வல்லரி, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா காட்சி தெளிஞ்சது. லாக்ஷா பாத வசேன சாந்திய ஜுஷமா சாந்திராச்ச சாந்திரி கலா. அடுத்ததுக்கு எங்க போறார் அப்படின்னு பார்த்தா, பக்கத்துலயே என்ன இருக்கு, பிறைச்சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்காரு. அது எங்க, என்னத்த பிறைச்சந்திரன், அங்க பிறைச்சந்திரன் கிட்ட வரும்பொழுது இதனை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே இதோட இதை பார்த்தாச்சு நம்ம, கிளிட்டர் எப்படி ஆறுதுன்னுட்டு. அந்த சிறந்த கால்களே கிளிட்டர் ஆறுதுன்னும் பொழுது இன்னும் காலுக்கு அப்புறம் விரல் வந்துடுது. இப்ப விரலுக்கு நுனியில என்ன இருக்கு, நகம் இருக்கு. அந்த நகம் இன்னும் கொஞ்சம் செவந்து இருக்கு. செவந்து இருக்கிறதுக்கு காரணம் அவ ஏதாவது பூசி நெயில் பாலிஷ் நம்மள மாதிரி பண்ணிட்டு இருக்காளா, இல்ல. அவ என்ன பண்ணிட்டு இருப்பா, மருதாணி வச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த நகமாகப்பட்டது இன்னும் சக்கச்சவேல்னு இருக்கும். அப்படி இருக்க அந்த விரல் நகங்கள், அந்த நகம் பிறைச்சந்திரன் பால் போல இருக்கிற அந்த சந்திரன்ல அப்படியே கிளிட்டர் ஆகி அப்படியே சிகப்பா தெரியுது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. ரொம்ப அழகா அது சிகப்பா தெரியுது. அதுதான் முன்னாடியே சிகப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு போது இங்க சாந்திய ஜுஷமா, சந்தியா காலத்தில் சந்திரனாகப்பட்டவன், சூரியன் மறைஞ்சி சந்திரன் எழும்பும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நிறம். சூரியன் மறையறான், சந்திரன் எழும்பறான் சாயந்தரம். அந்த சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனினுடைய அப்படியே கலர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா அதுல கற்பனை பண்ணி பார்த்திருக்கார். அந்த கற்பனைய இவர் என்ன நேர பார்த்தா மாதிரி அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா சொல்றார். அதையும் நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு கொடுக்கிறார். இதையே மூக்க பஞ்சசதியிலையும் இதான் திரும்ப திரும்ப சொல்றார். சாயந்தர நேரத்துல சிவப்பு விளக்கு எப்பவும் உன்னுடைய சிவந்த பாதத்துல பிரகாசமா எரிஞ்சுட்டு இருக்கா மாதிரியே இருக்கிறத விரும்பும். விளக்குன்னா எலக்ட்ரிக்கல் லைட் இல்ல, தீபம் ஏத்தி வைக்கிற தீபம். அந்த பாதத்துல நகத்தோட அழக பார்க்கும் பொழுது ரொம்ப பிரகாசத்தோட அது பிரகாசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி மூக்க பஞ்சசதியில அவர் சொல்வார். அது பிறைச்சந்திரன்ல அது கிளிட்டர் ஆகும் பொழுது அது என்ன அழகா காட்சி தருதுங்கிறதுல இங்க இவர் இன்னும் காட்சிப்படுத்துறார். காயத்ரி கணேஷ். ஆனம்ரஸ்ய புரத்ருகஸ்திரசிதே பாதாப்ஜ பாதஸ்திவே ஜியாதேன பபூவ பங்கஜவதி மௌலி ஸ்ரவந்தீஷனம் இஞ்சோதஞ்சித பால சொல்லுங்கம்மா, கேட்கல. சொல்றேன். இஞ்சோதஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜடாவல்லரி லாக்ஷாபாதவசேன சாந்திய சுஷமா சாந்திராச்ச சாந்திரி கலா. வெரி குட். ஜெயந்தி மோகன். சொல்றேம்மா. ஆனம்ரஸ்ய புரத்ருகஸ்திரசிதே பாதாப்ஜ பாதசிவே
जीयात्येन बभूव पङ्कजवदी मौलिश्रवन्दीषणम् किञ्चोतञ्जिदपालपल्लववदी जादा जडवल्लरी लाक्षापादवशेन सान्त्यसुषमा सान्द्रा च सान्त्रिकला. வெரி குட். கங்கா வடிவேல். சொல்றேங்க மாமி. ஆனம்ரஸ்ய புரத்ருகசிரசிதே பாதாப்ச பாதசிவே ஜீயாத்யேன பபூவ பங்கஜவதி மௌலிஸ்ரவந்தீக்ஷணம் கிஞ்சோத்தஞ்சித பால பல்லவவதி ஜாதா ஜடாவல்லரி लाक्षापादवसेन सान्त्य सुषमा सान्द्रा च सान्द्री कला. சாந்திராச சாந்திரா ச சாந்திரி கலா. सान्द्रा च सान्द्री कला. சாந்திரி கலா. சாந்திரி சாந்திரி கலா. அந்த அழுத்தம் தான் முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் ஜெயலக்ஷ்மி. நமஸ்காரம் சொல்றேன். நமஸ்காரம். दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनिता दृष्ट्वा रात्रिषु चान्द्रपादजनितां दृष्ट्वा रात्रिषु चान्द्रपादजनितां पादोरुहाणां व्यताम् पादोरुहानां व्यतां देवी त्वं करुणाकुलेव कुरुषे देवी त्वं करुणाकुलेव गुरुषे देवी त्वं करुणाकुलेव गुरुषे तत्वैरनिर्यादनम् तत्वैरनिर्यादनम् मानानम्र महेशमौलिवलभी मानानम्र महेशमौलिवलभी मानानम्र महेशमौलिवलभी वासस्य शीतद्विषः वाशस्य श्रीतद्विषः वासस्य श्रीतद्विषः नित्यं पङ्कजपादकादजनिता नित्यं पङ्कजपादकादजनिता नित्यं पङ्कजपादकादजनिता पादाय धाधीयते पादाय दादीयते पादाय दादीयते दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहाणां व्यताम् दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहानां व्यतां दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहानां व्यतां देवी त्वं करुणाकुलेव कुरुषे तत्वैरनिर्यादनम् देवी त्वं करुणाकुलेव गुरुषे तत्वैरनिर्यातनम् देवी त्वं करुणाकुलेव गुरुषे तत्वैरनिर्यातनम् मानानम्र महेशमौलिवलभी वासस्य शीतद्विषका मानानम्र महेशमौलिवलभी वाजस्य मानानम्र महेशमौलिवलभी वासस्य श्रीतद्विषः मानानम्र महेशमौलिवलभी वासस्य श्रीतद्विषः नित्यं पङ्कजपादकादजनिता पादाय दाधीयते नित्यं पङ्कजपादगादजनिता बाधाय दादीयते नित्यं पङ्कजपादगादजनिता बाधाय दादीयते
இல்ல दृष्ट्वारादृशु चन्द्रपादजनितां पादोरुहानां व्यताम् देवी त्वं करुणाकुलेव गुरुषे तत्वैरनिर्यातनम् मानानम्रमहेश मौलिवलभी वासस्य शीतद्विषग नित्यं पङ्कजपादगादजनिता பாதாய தாதீயதே. வெரி குட். Thank you. இப்ப அதே பாதத்தில் பகவான் இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. இப்ப சிரஸ்ல இருந்ததெல்லாம் சொல்லியாச்சு போன ஸ்லோகத்துல. இப்ப அதே சிரஸ்ல ராத்திரி நேரத்தில் திருஷ்டுவா பாக்குறார், தெரியறது. திருஷ்டினா பாக்குறது. ராத்திரிஷு சந்திரபாத ஜனிதம், ராத்திரி நேரத்தில் சந்திரன் ஒளிக்கதிர்னால, ராத்திரி நேரத்தில் சந்திரனினுடைய ஒளிக்கதிர்கள் தாமரை போன்ற பாதத்துல படுறது. இந்த தாமரை போன்ற பாதத்தில் படும் பாதோருஹானாம் யதாம், பாதோஹோ ஊஹானாம் யதாம் அப்படின் போது அந்த தாமரையில தாமரை போன்ற பாதத்தில் படுறது. அப்ப அம்பாளுக்கு தோன்றதான் இது குளத்தில் மலரக்கூடிய அந்த தாமரைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தாமரைகள்ல இந்த சந்திரனினுடைய ஒளிக்கதிர்கள் படும்போது தேவி துவம், உடனே அவளுக்கு தேவிக்கு தோன்றது என்ன என்ன அப்படியே அந்த தாமரை புஷ்பத்துக்கெல்லாம் அந்த ஒளிக்கதிர்கள் அப்படியே குத்தி குத்தி வலிக்குமா. இந்த தாமரை புஷ்பங்களுக்கு சந்திரனினோட எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், நன்னா இருக்கும், சந்திரனோட ஒளின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, அதே தேவியாகப்பட்டவள் இதே தாமரை எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த சந்திரனினுடைய ஒளிக்கதிர்கள் ராத்திரி நேரத்துல இந்த தாமரை புஷ்பங்களுக்கு துன்பத்தை கொடுக்குங்கிறத அவள் திருஷ்டுவா பார்க்கிறாள். அதனால கருணா குலேவ குருஷே, கருணையோட, யார் மேல கருணை? தாமரை புஷ்பங்களின் மீது கருணை. ஏன்னா இந்த சந்திரனின் ஒளிக்கதிர் குத்துறதுனால துன்பத்தை அனுபவிக்கிறது இந்த தாமரை புஷ்பங்கள், தன்னுடைய காலுக்கு ஒப்பானது. அதனால இந்த தாமர புஷ்பம் துன்பத்தை அனுபவிக்க கூடாது. அதனால கருணை வந்துதான் தாமர புஷ்பத்து மேல. அதனால இவ என்ன பண்ணா, தத்வைர நிர்யாதனம், உடனே அது தாமரை அந்த சந்திரன் இப்ப எதிரி ஆயிட்டான். இப்ப நீ எனக்கு எதிரிடா, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப இவரு குனிஞ்சின்னு இருக்க நேரத்துல நீ இப்ப என் காலு கிட்ட தானே இருக்க, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. இன்னும் பாவம் அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்க போறதுன்னு பாப்போம். இது எல்லாம் தெய்வீக விளையாட்டு. இந்த விளையாட்டு அப்படித்தான் நம்ம கற்பனையில பார்க்கணும். இத கற்பனையா விஷுவலைஸ் பண்ணி என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்த்து நம்ம அனுபவிக்கணும். அதுதான் மானானம்ர மகேஷ மௌலிவலபீவாசஸ்ய சீதத்விஷக. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தலை வணங்கி கொண்டு அவர் இன்னும் எழுந்திருக்கல இருக்கிற அந்த நேரத்தில், அப்போ அந்த தலையில வசிக்கிற அந்த சந்திரனை நீ என்ன பண்ண, அந்த கமலத்துக்கு நீ துன்பத்தை விளைவிச்சல்ல. எந்த கமலத்திற்கு? குளத்துல இருக்கிற தாமரை புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த கமலத்திற்கு நீ துன்பத்தை விளைவிச்சாயே. இப்ப நான் என்ன பண்றேன்னு, இதுதான் எனக்கு சான்ஸ். நீ இவ கால் கிட்ட இருக்குல்ல, உடனே இவ என்ன பண்ணாலாம், அந்த ஸ்ரீபாதத்தினால் நித்தியம் பங்கஜ, நித்திய நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பங்கஜ தாமர புஷ்பத்தை, அதனால பாதகஜ ஜனிதா பாதாயதாதீயதே, பாதிப்பு உண்டாக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பத்திற்கு நீ அந்த மாதிரி பண்றியா, நான் உனக்கு பாதிப்பை உண்டாக்குறேன் பாரு. தன்னுடைய காலால் அந்த பிறைச்சந்திரனை இடறினாள் அப்படின்னு சொல்லி, அந்த சந்திரனிற்கு உன்னுடைய ஸ்ரீபாதத்தால் நீ துன்பத்தை கொடுத்தாயே அப்படிங்கிறார் இங்க பட்டத்ரி. இதையே மூக்க கவி மூக்க பஞ்சசதியிலையும் சொல்றார். இவர் மட்டும்தான் சொன்னாரு அப்படின்னு இவரோட கற்பனையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம உத்தமத்தை சொல்றோம். எல்லா தேவியினுடைய புராணங்களை எடுத்து பார்த்தாலும் அங்கங்கேயும் ஒரு இது இருக்கு. நம்ம ஒண்ணு மட்டும்தான் எல்லாத்திலையும் பார்த்துட்டு போயிட்டே வரும். அப்ப இவ காமாட்சி என்ன சொல்றாளாம், காமாட்சி உன்னுடைய பாதங்களுக்கு பயந்து, யாரு மூக்கர் சொல்றார், காமாட்சியை பத்தி தானே அவர் பாடுறது பூரா மூக்கர். காமாட்சி உன்னுடைய பாதத்திற்கு பயந்து கனிவான தளிர், அதாவது தாவரங்களில் உள்ள மென்மையான அந்த தளிர், அப்பதான் கொழுந்து விட்டு வருது, அந்த தளிர் உன்னோட பாதத்தை பார்த்து பயந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுது. அது காட்டுக்கு ஓடி போயிடுது. தாமரை மலர் இருக்கே, இந்த தாமரை பூ என்ன பண்ணிட்டு, அச்சோ உன்னுடைய பாதம் தான் இருக்கிறதுலயே வசம், தாமரை இவளுடைய பாதம் தாமரை போல இருக்கு, தொட்டாலே இன்னும் சிகப்பா போறது அப்படின்னா நம்மை விட உயர்ந்தவள் இவள், உயர்ந்தது இவளுடைய பாதம்னு அந்த தாமரை மலராகப்பட்டது என்ன பண்ணித்தான்,
தன்னை கோடா மாத்திருந்தான். லைனா, கோடுனா லைன், வரி வரியா, தன்னை வரி வரியா மாத்திண்டு அந்த வரி வடிவில் அது என்ன பண்ணித்தான் அழகா இவளுடைய பாதத்திலேயே வந்து தஞ்சம் அடைஞ்சு விட்டான் தாமரை புஷ்பம். என்ன அழகா ரெண்டு வித்தியாசமான ஒரு முரண்பாடு. ஒண்ணு பயந்துண்டது என்ன பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சு நிறுத்து. இன்னொன்னு என்ன பண்ணிட்டு அதை நினைச்சு இது நம்மை விட உயர்ந்ததாக இருக்கிறது இவளுடைய பாதம், இங்க தஞ்சம் அடையிறது தான் சரின்னு வரியா தன்னை மாற்றிக்கொண்டு இந்த தாமரை புஷ்பம் அவளுடைய பாதத்தை வந்து அடைந்தது. அப்போ தோற்கடிக்கப்பட்டவர்கள் யார் தோற்கடிக்கப்பட்டா? இந்த தமிழீர் போன்ற இந்த தாவரம் வந்து என்ன பண்ணிட்டு பயந்துண்டு ஓடித்து இல்லையா? அப்போ எதிராளி எப்பவும் பயந்துண்டு தோற்கடிக்கப்படுகிறான். தோற்கடிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் வெட்கப்படுவான். அந்த தாமரை போன்ற பாதத்தை பார்த்த உடனே இந்த கொஞ்சம் தளிர்கள் வெட்கப்பட்டு அங்கே இருந்து ஓடி போயிடுது. அப்போ தோற்கடிக்கப்பட்டவன் அதுக்கு ஒரு வார்த்தையை போடுறார் மூக்க கவி. அது வெட்கப்பட்டு அது எப்படி ஓடி போச்சோ அந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்டவர்கள் நாட்டை விட்டுட்டு ஓடி போயிடுவா. எப்படி அதே இந்த தாமரை புஷ்பம் இவளுடைய பாதத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சுதோ அந்த மாதிரி சொந்த எதிரியிடமே போய் தஞ்சம் அடையாது. சாட்சிக்காரன் காலில் விழுந்த விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துருன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி அங்கேயே போய் தஞ்சம் அடைஞ்சு விடுறது பெட்டர்னு உன்னுடைய பாதத்திலேயே வந்து தஞ்சம் அடைஞ்சு விட்டான்னு மூக்க கவியும் இதையே தான் சொல்றார். ரொம்ப அற்புதமான வரிகள் கொண்ட இந்த ஸ்லோகங்கள். மஞ்சுளா சொல்றேன். திருஷ்ட்வா ராத்ரிஷு சந்திரபாத ஜனிதாம் பாதோர்காணாம் யதாம் தேவி த்வம் கருணாகுலேவ குருஷே தத்வைர நிர்யாதனம் மானானம் ரமகேஷ மௌலி வளபி வாசஸ்ய சீதத்விஷக நித்யம் பங்கஜ பாதகாத ஜனிதா பாதாய தாதீயதே. வெரி குட். சீதம்மாள் சொல்றேன் மாமி. திருஷ்ட்வா ராத்ரிஷு சாந்திரபாத ஜனிதாம் பாதோருகாணாம் யதாம் தேவி தத்கருணாகுலேவ குருஷே தத்வைர நிர்யாதனம் மானம் பிரமகேச மௌலி வலபி மானானம் பிரமகேச மௌலி வலபித்வாச சீதத்விஷக நித்யம் பங்கஜ பாதகாத ஜனிதா பாதாய தாதீயதே. வெரி குட். உலகாம்பாள் சொல்றேன் மாமி. விஸ்வாராத்ரிஷு சந்திரபாத ஜனிதாம் வாதோருகாணாம் யதாம் தேவி த்வம் கருணாகுலேவ குருஷே தத்வைர நிர்யாதனம் மானானம் ரமகேஷ மௌலி வளபி வாசஸ்ய ஸ்ரீ தத்விஷக நித்யம் பங்கஜ பாதகாத ஜனிதா வாதாய தாதீயதே. வெரி குட். 15 ஸ்ரீதேவி சொல்றேன் மாமி. சம்பிராந்திஸ்தவ தேவி சா விஜயதே. सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते. सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते. मानावनं रे शिवे मानावनं रे शिवे मानावनं रे शिवे त्वत्पादाम्बुरुह प्रकारमुदिते. त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते. त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते. मन्दं समुद्धायिनी मन्दं समुत्तायिनी मन्दं समुत्तायिनी. लाक्षारागरसारुणं निपतितम् लाक्षारागरसारुणं निपतितम् लाक्षारागरसारुणं निपतितम्. गङ्गापयशीकरम् गङ्गापयशीकरम्
गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यथा लम्भतः कान्तं यदा लम्बताः कान्तं यदा लम्बताः सम्प्रान्तिस्तव देवि स विजयते मानवनं रेशिवे सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं रेशिवे सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं रेशिवे त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुद्धायिनी त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यथा लम्बताः दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्बताः दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्बताः सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं रेशिवे त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्बताः. வெரி குட். சிவே அப்படின்னா தேவி மங்களாம்பிகை. விஜயத்தே மானாவ ரம்ரே சிவே. சிவேன்னா இங்க சிவன் அல்ல, மங்களமானவளே மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இவர் என்ன பண்ண, அவருடைய கற்பனையான என்னென்னலாம் அதுல கிளிட்டர் ஆச்சு அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த அவளுக்கு வந்த கோபம் எல்லாம் எவ்வளவு நாழி இருக்கும்? ஒரு தாய்க்கு எவ்வளவு நாழி அந்த கோபம், நீ பண்ணது தப்பு அப்படின்னு மன்மதனை எரிச்ச தப்புன்றது ஒரு இருந்தா கூட அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த தாமரை பாதங்கள் இப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. இப்ப 2 ஸ்லோகம் பண்ற வரைக்கும் நாழி ஆயிடுத்து 3 ஸ்லோகத்துக்கு இல்லையா? இப்போ இந்த அதுல இவரும் என்ன பண்றார், அவளுக்கு கொஞ்சம் லேசா கருணை பிறக்கிறது. அந்த டயத்துல இவரும் மெதுவா எழுந்துக்கிறார். சிவனாகப்பட்டவர் என்ன பண்றார், மெதுவா எழுந்துக்கிறார். இவர் எழுந்துக்கிற அந்த நேர் பத்பாதாம்புருக பிரகாரமுதிதே மந்தம் சமுத்தாயினி. மெதுவா எழுந்திருக்கும் பொழுது மெதுவா அங்கேருந்து அப்படியே மெதுவா எழுந்துக்கிறார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் எழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரனோட சிரஸ் இருக்குல்ல, தலை, ஜடாமுடி வேற இவ்வளவு நீட்டிட்டு இருக்கு, பாதம் அங்க இருக்கு, ரெண்டுமே கிட்ட நியரிங்ல இருக்குன்ற லெவலுக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது, அவளுடைய பாதம் விரல்லாம் இருக்கு, அந்த விரலே ஜடாமுடியில மொட்டு மாதிரி இருக்கிற அளவு கிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த விரல் மொட்டு மாதிரி ஜடாமுடியில நிக்கிற அளவுக்கு கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு கற்பனையை நமக்கு கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அந்த சிரசும் அந்த பாதமும் எவ்வளவு கிட்ட இருக்குன்னு நம்மளால ஒரு கற்பனைக்கு பண்ணிக்க முடியாது. எழுந்துக்கிற அந்த நேரத்துல இந்த சிரசும் அந்த பாதமும் இடிக்கிறது அப்படிங்கிறார். சிரசும் அந்த பாதமும் இடிக்கிறது. இடிக்கும் பொழுது என்ன ஆறுது, சிரசும் அந்த பாதமும்
இடிக்கிறப்போ பத்பாதாம்பொருக பிரகாரமுதிதே, மந்தம் சமுதிரம் மெதுவா எழுந்திருக்கிறப்ப டக்குன்னு அது இடிக்கிறது. லாக்ஷா ராக ரசாருணம் நிபதிதம் கங்கா பயஷீகரம். அந்த மாதிரி ஜடாமுடி இடிச்ச உடனே கங்கை தலையில இருக்காளோ இல்லையோ, அந்த தலையில இருக்கிற கங்கை எப்பயும் ஜலத்தோட தான் இருக்கா. அந்த ஜலத்தோட இது பண்ணும்போது அதை இடிச்சா என்ன ஆகும், அந்த ஜலம் தழும்பும். அவ தலையில இருக்கிற ஜலம் எப்படியும் குடத்தை எடுத்து நம்ம நடந்தோம்னாலே என்ன பண்ணும், ஜலம் தழும்போம். அந்த மாதிரி அது தழும்புறது, தழும்பி அதுல இருந்து ஜலம் தெளிக்கிறது, அதுல இருந்து ஜலம் கீழே சிந்தருது. தெளிக்கிறதுன்னு சொல்றதை விட அந்த கங்கையில இருந்து ஜலமாகப்பட்டது. கங்கா பயசீகரம், கங்கா பயசு ரொம்ப இருந்த அந்த பயசுல நிரம்பி இருத்தல், நிரம்பி இருக்கிற அதுல இருந்து சீக்கிரம்னா அதுல இருந்து கீழே விழறது, சிந்துகிறது. சிந்தும் பொழுது திருஷ்டுவா பாக்குறா அம்பாள், அதுல இருந்து சிந்தும் பொழுது அவ கால்ல விழுறது அந்த ஜலம். அந்த கால்ல விழுந்தாலே நமக்கு என்ன ஒரு உணர்ச்சி, டக்குனு ஏதோ விழுறதுன்னு நமக்கு நம்மளறியாத தோணும். உடனே திருஷ்டுவா அவ அதை பார்த்தாள். பார்க்கும் பொழுது அது எப்படி சோனிதா சங்கையா தரளிதா, அவளுக்கு அது எப்படி தோன்றது, அது பார்த்த உடனேயே அவள் பாதமும் நல்ல சிகப்பா இருக்கு, நகமும் நல்ல அப்படி நெயில் பாலிஷ் போட்டுட்ட மாதிரி மருதாணி இட்டு சக்கச்சவேல்னு இருக்கு, தாமரை பூ போன்ற ஒரு பாதம். கங்கா ஜலம் அதுல விழருது, அதுல சிந்தருது. சிந்தின உடனே அதுல பட்டு அதுல அப்படியே அது காலில இருந்து அப்படியே பட்ட உடனே அப்படியே நிக்குமா, நிக்காது. அதுல இருந்து கீழே அந்த விரலில் இருந்து கீழே விழுகிறது. விரல்ல இருந்து கீழே விழும்பொழுது தரளிதா கீழே விழுந்துடுறது. விழுந்த உடனே அது எப்படி தெரியறதாம், அம்பாளுக்கு ஏதோ ரத்த துளி மாதிரி தெரியறது. ஏற்கனவே எல்லாம் டால் அடிச்சுட்டு இருக்கு. அவன் நகம் ஒரு பக்கம் டால் அடிக்கிறது, தலையில இருந்து ஒரு பக்கம் சந்திரன்ல இது டால் அடிக்கிறது, எல்லாம் ஒரே டால், எல்லாம் அந்த தாமரை புஷ்பத்தை போல ஒரே அப்படியே பிரைட்டா பிரகாசம் எடுத்துன்னு இருக்கிற அந்த நேரத்துல இந்த ஜலமும் கீழே அந்த காலில் விழுந்து இது பண்ணும்போது கீழே விழுந்து ரத்த துளி மாதிரி அம்பாளுக்கு தெரியறது. ரத்த துளி மாதிரி அம்பாளுக்கு தெரிந்தவுடன் அம்பாள் என்ன பண்ணிட்டாலாம், பயந்துட்டா. அம்பாள் அதை பார்த்த உடனே டக்குனு குழம்பிட்டா, பயப்படல, அவ கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இதுலடா இது ஒரு ரத்த துளி, என்ன இருந்தாலும் அந்த பெண்களுக்கே உரித்தான அந்த குணம் அதுதான். அந்த ரத்த துளியை பார்த்த உடனே அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி டக்குன்னு என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம இவ்வளவு நாளை பண்ணினது தப்போ. இப்ப எதிராளி, இப்ப அவர் மன்னிப்பு கேட்க வந்தார், இவ்வளவு நாளே தான் செய்த தவறுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வந்தவர் டக்குன்னு இப்ப இவள் மாதிரி இவ மாறி அது ரத்த துளி மாதிரி இவள் கண்ணுக்கு தெரியறது. ரத்தம் இல்ல, அது கங்க ஜலம் தான். அந்த கங்க ஜலம் காலில பட்டு கீழே விழுந்த உடனே டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இவளுக்கு. அந்த கலரை பார்த்த உடனே அது ரத்தமோ, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவளும் மன்னிப்பு கேட்கும் வண்ணமாக இவளும் தரளித்தா காந்தம் யதா லம்பதாக. காந்தம்னா அட்ராக்ட் பண்றது, குண்டூசியாகப்பட்டு தன்னை தெரியாமல் காந்தத்தை நோக்கி ஒட்டி கொள்ளும். அந்த மாதிரி தாயானவள் என்ன பண்ணினா, அம்பாளானவள் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டமேன்னு சிவனை சென்று ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வரார். தனது பக்தர்கள் மேல தேவிக்கு நீண்ட காலம் அப்படி கோபம்னா அதெல்லாம் நீடிக்காதுங்கிறது இதுல இருந்து தெரியுது. இப்ப சிவனை பக்தனாக கொண்டு நமக்கு உருவகப்படுத்தி காட்டுறார். பக்தர்கள் மேல கோபம் தேவிக்கு ரொம்ப நாள் இருக்குமான்னா இருக்காது. அவ எப்பயுமே கருணை உள்ளம் கொண்டவள். மனுஷா என்ன பாவம் பண்ணினாலும் மன்னிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா. மனுஷன் தன்னுடைய அகங்காரத்தை மட்டும் ஒதுக்கி வைத்தல் வேண்டும். இதுதான் இதுல கொடுக்கிற இன்ஃபர்மேஷன். ஒதுக்கி வச்சுட்டு அவளுடைய பாதத்தில் அடைக்கலம் புகுந்தோமே ஆனால் அவன் நம்மளை ஏத்துக்கிறதுக்கு எப்பயும் காத்துட்டு இருக்கா அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றார். இதத்தான் க்ஷமா அபராத ஸ்தோத்திரம்னு இவர் சங்கராச்சாரியார் எழுதியிருக்கார். அதுல அவரும் இதுதான் சொல்றார். உலகத்திற்கெல்லாம் தாயே, முழு அருள் உன் மேல மட்டும் எங்க மேல மட்டும் இருந்தா போறோம். அதுல என்ன விந்தை இருக்கு, என்ன இருக்கு, உன் அருள் இருந்தா போறாதா, அப்புறம் என்ன வேணும் இந்த உலகத்துல, எதுவுமே வேண்டாம், உன்னோட அனுகிரகம் இருந்தா எங்களுக்கு எல்லாம் போறோம். மகன் திரும்ப 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 உன் பிள்ளை தப்பு பண்ணிண்டே இருந்தான்னா கூட நீ அவனை அலட்சியப்படுத்துறதே இல்லை. உன்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தால், உன்னுடைய பாதத்தை மாத்திரம் ஒருவன் பிடித்து கொண்டே இருந்தானால் அவன் தெரியாம தப்பு பண்றாங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. உன்னுடைய கருணை அவன் மேல இருக்கும், உன்னுடைய அனுகிரகம் அவனுக்கு இருக்கும். க்ஷமா அபராத ஸ்தோத்திரம், இதுதான் உனக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கு, கருணைங்கிறது உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் இதுக்கு உதாரணத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கார். மூக்க கவியும் இதுக்கு கொடுத்திருக்கார். இங்க இந்த ஸ்ரீபாத சப்தத்தில
பட்டத்திரியும் ரொம்ப அழகா அம்பாளினுடைய பாதத்திற்கு உண்டான மகத்துவத்தை பத்தி சொல்லிட்டே இருக்க. சும்மா ஒரு எழுந்துண்டவர் அவரை மன்னி அப்படி அப்படி ஒரு கிரிப்ல இருந்த அம்பாள் டக்குன்னு என்ன பண்ணிட்டா, அப்படி அடடா நம்ம பண்ணின்னு ஒரு செகண்ட் தான் அந்த கருணை எப்படி மாறுறது, என்ன ஆறுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு ஒரு காந்தமும் குண்டூசியும் மாதிரி ஒரு நிலையில் ஆலிங்கனம் செய்து கொண்டாள். கருணை உள்ளம் அவளுக்கு பிறந்தது. மன்னிப்பு கோரும் நீலையில் அப்படிங்கிற ஸ்டேஜ கொண்டு வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றார். புவனா சொல்றேன் மாமி. सम्प्रान्तिस्तव देवि सा विजयते मालावनम्रे शिवे त्वत्पादाम्बुरुहप्रहारमुदिते मन्दं समुद्दायिनी लाक्षारागरसारुणं निबदितं गङ्गाबहिर्श्रीकरं दृष्ट्वा शोणितशङ्गया तरलिता காந்தம் யதாலம் பதாஹ. வெரி குட். சூரிய பிரபா. நமஸ்காரம் மேம். சொல்றேன். சம்பிராந்தாந்திஸ்தவ தேவி சா விஜயதே மானாவனம்ரே சிவே வத்பாதாம்பூருக பிரகரதாமுதிதே மந்தம் சமுத்தாயினி பாதாம்புருக பிரகாரமுதிதே. விரல் வைங்க கீழே. त्वत्पादाम्बूरुह प्रकर பூ கிடையாது, பூ தான். புருக. ஓகே மாமி. त्वत्पादाम्बूरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गाभयसीकरं दृष्ट्वा सोनितशङ्कया तरलिता காந்தம் யதா லம்பதாஹ. வெரி குட். தேங்க் யூ மாமி. பிரீதா சொல்றேன் குருஜி. सम्प्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं रे शिवे त्वत्पादाम्बुरुह प्रहारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरं दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्पताः. வெரி குட். சுகுணா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றேன் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். சா பாதத்விதயாக திர்ஜயதி தே सा पादद्विदयाः निर्जयति ते सा पादद्विदयाः निर्जयति ते யஸ்யாம் கிரீந்திராத்மஜே यस्यां गिरीन्द्रात्मजे यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दु युते नखेन्दु दशके प्राचीनेन्दुयुधे न केन्दुदशके प्राचीनेन्दुयुधे न केन्दुदशके मौलिस्थली शङ्गते मौलिस्थली शङ्गते मौलिस्थली शङ्गते மூர்த்திதாஸ். என்னோட குரல் உங்களுக்கு லேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹலோ கேக்குறதா மாமி? ஸ்வஸ்யைகாதச மூர்த்திதாசமுசிதா स्वस्यैकादश मूर्तिदासमुचिता स्वस्यैकादश மூச்சிதான் இன்ன வரைக்கும் சொல்லுங்க. ஓகே. இன்னு பிளஸ் ஏன்னு பிரிச்சுக்கணும் இப்போதைக்கு, அப்புறம் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே மாமி. स्वस्यैकादश मूर्तिदासमुचितान् स्वस्यैकादश मूर्तिदासमुचितान् ஏகாதசைவோடுபான். இன்னும் வருதா? ஓகே. இன்னும் முடிக்கணும். ஏகாதசைவோடுபான் ஏகாதசைவோடுபான்
ஆபிப்ராண இவ பபௌ ச பகவான். நாபிப்ராண இவ. இன்ன அங்க முடிச்சுட்டு இல்லைங்க, ஆ தான் கொண்டு வரணும். ஓகே ஓகே. ஆபிப்ராண இவ பபௌ ச பகவான். ஆபிப்ராண இவ பபௌ ச பகவான். ஏகோபி ருத்ரஸ்வயம். ஏகோபி ருத்ரஸ்வயம். ஏகோபி ருத்ரஸ்வயம். சாபாதத்விதயாக தீர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே. சாபாதத்விதயாக தீர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே. சாபாதத்விதயாக தீர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே. प्राचीनेन्दुयुतेन केन्दुदशके मौलिस्थलीशङ्गते. प्राचीनेन्दुयुधेन केन्दुदशके मौलिस्थलीशङ्गते. प्राचीनेन्दुयुधेन केन्दुदशके मौलिस्थलीशङ्गते. स्वस्यैकादशमूर्तिदासमुचितानेकादशैवोढुपान्. 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 आबिभ्राण इव बभौ स भगवानेकोऽपि रुद्रस्वयम्. आबिभ्राण इव बभौ स भगवानेकोऽपि रुद्रस्वयम्. आबिभ्राण इव बभौ स भगवानेकोऽपि रुद्रस्वयम्. सापादद्विदयाः तिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे. प्राचीनेन्दुयुतेन केन्दुदशके मौलिस्थलीशङ्गते. स्वस्यैकादशमूर्तिदासमुचितानेकादशैवोढुपान्. आभिप्राण इभा बभौ स भगवानेकोऽपि रुद्र स्वयम्. Very good. கிரீந்திராத்மஜே. கிரினா மலை தெரியும். கிரீந்திராத்மஜே அப்படின்னா மலை மகளே, மலையரசனின் மகளே. அப்ப இமவானின் மகளே அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. இப்ப 2 பேரும் இத பண்ணி அவர் கீழே தலை வணங்கினார். அதுல என்னென்ன கிளிட்டர் ஆச்சு, என்னென்ன கற்பனை காட்சிகள்லாம் நம்மளால பண்ணிக்க முடிஞ்சது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்ப சொல்றார், நீ அவருடைய சிரசும் உன்னுடைய பாதங்களும் ஒண்ணு சேர்ந்தது. அப்ப உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் இவர் முடிக்கல, இன்னும் இவருடைய கற்பனைய அங்க பாதத்துல முடிக்கல. என்ன அத பார்த்தேன், அந்த பாதத்தை பார்த்தேன், அந்த பாதமும் அவருடைய தலையும் கிட்டக்க நெருங்கினப்போ இதெல்லாம் நான் பார்த்தேன். இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு. என்னன்னா பிராச்சீனேந்து யுதே நகேந்து. நகேன்னா நகம். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்தா நகங்கள்லாம் இருக்கே, எத்தனை தசகே, அந்த 10 நகங்களும் மௌலிஸ்தலி சங்கத்தே அப்படி ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுது. எங்க தெரிஞ்சுது? இந்த 10 நகங்களும் அங்க ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுது. ஏற்கனவே நிரந்தரமா ஒரு சந்திரன் அங்க இருக்கு. அவருடைய தலைமையில நிரந்தரமா ஒரு சந்திரன் இருந்துருக்கும் பொழுது இங்க இந்த குட்டி குட்டியா நகங்கள் இல்லையா அந்த விரல்ல, அது எல்லாம் பாலச்சந்திரன் மாதிரி, ஒரு பாலச்சந்திரன் மாதிரி இந்த தசகே, இந்த 10 சந்திரன்களும் அங்க தெரிஞ்சுது. இன்னும் 10 சந்திரன்களும் அங்க தெரிஞ்ச உடனே ஸ்வஸ்யைகா தசமூர்த்தி, ஏகாதச மூர்த்தி அப்படின்னு அதை படிக்கணும். அப்ப ஏகாதசம்னா 11 பாலச்சந்திரர்கள். மூர்த்தி தாசம் உச்சிதான் ஏகாதசை ஓடுபான். அப்ப அங்கே இருந்து பார்க்கும்போது ஒரே உருவமாதான் தெரிகிறார். அந்த உருவத்துல ஏற்கனவே 10 விரல்ல இருக்கிற 10 நகங்கள், 10 பாலச்சந்திரர்கள், சந்திரன், இது எல்லாம் சேர்த்தா 11 ஏகாதச சந்திரன்கள். அங்க 11 பேர் இருக்கிறது. எனக்கு 11 பாலச்சந்திரர்கள் மொத்தம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுது.
அந்த சந்தர்ப்பத்தில் அபிப்ராண இவா பபௌ ச பகவான், ஒரே ஒரு பகவானாக இருந்தவர், ஏகோபி ருத்ரஸ்வயம் இருந்த அந்த இருந்தவர் ஏகாதச ருத்ரர்கள் மாதிரி அங்கு எனக்கு காட்சியளித்தார். அங்க பாக்குறதுக்கு ஏகாதச ருத்ரர் என்ன பண்றோம், 60ஆம் கல்யாணம் அது இது எல்லாம் பண்ணும் பொழுது ருத்ர ஏகாதசி அப்படின்னு முதல் நாள் ஒண்ணு வைக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் அது இவருக்கு ஞாபகம் வருது. அத பத்தி இவர் இங்க சொல்றார். ருத்ரர்கள் அந்த 11 பேர் யாரு அப்படிங்கிறதையும் சொல்றார். வாமதேவர், ஜேஷ்டர், சிரேஷ்டர், ருத்ரர், கலவிகரணர், பாலவிகரணர், பாலன், பலப்பிரமதன், பூததமனன், மனோன்மனா அப்படின்னு 11 பேர் அந்த ஏகாதச ருத்ரர்களின் பெயர். இவ 11 பேரும் பாலச்சந்திரர்களாக அங்க தெரிஞ்சா. அப்போ இந்த தேவி வெளிப்படையா தண்டனை கொடுத்தா அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வர ஆச்சாரிய சுவாமிகள் இதை கொண்டு வந்து எப்படி கொண்டு வர, துர்கா சப்த சதியிலையும் இத சொல்றா. வெளிப்படையா தண்டனை கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அங்கு 11 ருத்ரர்கள் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்களிட்டேந்தும் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, அந்த அசுரர்களோட கதைகள்ல இருந்தும் இந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு தெரியுது. ஒரே சிவன் நிக்கிறார், அதுல ஏகாதச ருத்ரர்கள் மாதிரி இந்த காட்சி நமக்கு தெரியுது. துர்கா சப்ததசியில என்ன சொல்றார், சப்தசதியில என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த மகிஷாசுரமர்தினி அது மாதிரி தானே இருக்கா அவ துர்கை பகவதி. மகிஷாசுரனை கொன்னப்புறம் தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்போ உன்னுடைய அசுர சக்தி என்ன பண்றது, நினைச்சியான திருஷ்டுவா, நீ பார்த்த மாத்திரத்திலேயே, அதுல சொல்றது என்ன, நீ பாத்திர மாத்திரத்திலேயே அவனை சாம்பலாக்கி இருக்க உன்னால முடியும். எதுக்கு நீ இங்கேன்னு வரக்கிட்டு போனோம், தேவையே இல்லை. பார்த்தா உன்னை அப்படி திறந்து அவனை பார்த்தா போறோம், அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பான். ஆனா நீ அவளுக்கு எதிர்க்க ஆயுதங்களை பயன்படுத்தினியானா அது ரொம்ப கருணையுள்ள ஏன் ஆயுதத்தை நீ பயன்படுத்தின அப்பேற்பட்ட அசுரனுக்கு எதிர்க்க, நீ உன்னுடைய கருணையாலங்கிறார். என்ன கருணை, எதிரியாக இருந்தாலும் உன் சுபலோகங்களை அவ அடையட்டும். இப்படி பஸ்மமாகி இங்கேயே இந்த லோகத்துல அவன் போக வேண்டாம், அவனுக்கு சுபமான ஒரு லோகம் கிடைக்கட்டும் அப்படின்னு உனக்கு கருணை. அதனால உன்னுடைய ஆயுதத்தால அவன் பாவமாக இருந்தாலும் அவன் பாவம் அழிவதற்காக உன்னுடைய ஆயுதத்தால அவனுடைய பாவத்தை எல்லாம் அழித்து அவனை சுத்தப்படுத்தினாய், அவனை புனிதமாக்கி அவனை ஒரு சுகமான லோகத்திற்கு நீ அனுப்பின, அப்பேற்பட்ட கருணை உனக்குன்னு சொல்லி சொல்றார். இப்படி இது மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆறுது, அந்த ஏகாதச ருத்ரர்கள் அதுல இருந்து பிறக்கிறா, அதுல இருந்து நமக்கு நன்மை விளைவிக்கிறது. அது பாக்குறதுக்கு அப்படி ஒரு அற்புதமான காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழரசி சொல்றேன். சாபாதத்விதயா ஹரிர்ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே प्राचीनेन्तु यतेन गेन्तु दशके मौलिस्थली शङ्कदे स्वस्यैकादशमूर्तिदासमुचितानेकादशैवोडुपान् आभिप्राण इवापबौ स भगवानेको विरुद्रस्वयम्. Very good. Sandhya. सापादत्विदया गतिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुतेन केन्दु दशके मौलिस्थली सङ्गते स्वस्यैकादशमूर्तिदासमुचितानेकादशैवोडुपान् आभिप्राण इवा बभौ स भगवा नेको विरुद्रस्वयम्. Very good. ஜெயந்தி ரகோத்தமன், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. நான் டிராவல் பண்றேன். என்னமா டிராவல் பண்றேன். சரி. சித்ரா புருஷோத்தமன் சொல்றேன் மம்மி. கிம் வைரிஞ்ச கரோடி கோடி நிகதம் किं वैरिञ्चक कोटि कोटि निहतं किं वैरिञ्चक कोटि 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 இல்லமா கரோடி சாரி
किं वैरिञ्चकरोटिकोटिनिहतम् இன்னொரு தடவை சொல்லுங்க. किं वैरिञ्चककोटि सारी அம்மா किं वैरिञ्चकरोटिकोटिनिहतम् किं वा पणिग्रामणे निःश्वासानिलके किं वा पणिग्रामणि இன்னொரு தடவை சொல்லுங்க மாமி. किं वा पणिग्रामणे निःश्वासानिलके किं वा पणिग्रामणि निःश्वासानिलके இன்னொரு தடவை. किं वा पणिग्रामणि निःश्वासानिलके तितन्वितमते प्रेमार्द्रसल्लाभिना नितं न वितमिति प्रेमात्र सल्लाभिना दितं न वितमिति प्रेमात्र सल्लाभिना मानस्योपशमे करेण सनकैः मानस्योपशमे करेण सनकैः मानस्योपशमे करेण सनकैः अमृतनता शम्भुना अमृतनता शम्भुना अमृतना अमृत नता शम्भुना अमृतनता शम्भुना अमृतनता भूयश्चुम्बितमम्भुजद्युतिपदम् भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदम् भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदम् ध्यायामि माये तव यायामि माये तव यायामि माये तव किं वैरिञ्च करोटि कोटिनिहतं किं वा पणिग्रामणे निःश्वासानिलके किं वैरिञ्चकरोटिकोटिनिहतं किं वा पणिग्रामणि निःश्वासानिलके किं वैरिञ्चकरोटिकोटिनिहतं किं वा पणिग्रामणि निःश्वासानिलके पणिग्रामणे निःश्वासानिलकेति तन्वितमिति प्रेमार्द्रसल्लाभिना पणिग्रामणि निःश्वासानिलकेति तं न वितमिति प्रेमात्र सल्लाभिना पणिग्रामणि निःश्वासानिलकेति तं न वितमिति தன்னுக்கு அப்புறம் ஒரு நா प्रेमात्र இருக்காமா உங்க புக்ல? தன்னு அதுக்கப்புறம் ஒரு நா இருக்கா? நிஸ்வாசா நிலக்கேதி தன்னுக்கு அப்புறம் ஒரு நா இருக்கா? ஆமா மாமி நா இருக்கு மாமி. இருக்க கூடாது, அதை அடிச்சிருங்க. ஓகே மாமி. நிலகேதி தன் விதமிதி அவ்வளவுதான் இருக்கணும். ஓ இம் இருக்கு மாமி. இம் வந்து என்ன இருக்கு மாமி. நீங்க கேதி தன்னு வித மிதி கேத்தி தன் வித்த தான் வரணும் மாமி. இம் அடிச்சிருங்க மாமி. அப்ப ஆமா என்ன இருந்தாலும் அடிங்க. தன்னு வித அவ்வளவுதான் இருக்கணும். ஓகே. பணிகிராமணி நிஸ்வாசாநிலகேதி தன் விதமிதி பிரேமார்த்ர சல்லாபினா पणिग्रामणि निःश्वासानिलकेति तन्वितमिति प्रेमात्र सल्लाभिना पणिग्रामणि निःश्वासानिलकेति तन्वितमिति प्रेमात्र सल्लाभिना मानस्योपसमेकरेण सनकैरामृद्नता सम्भुना मानस्योपसमेकरेण सनकैर இது என்ன மாமி?
சனகைராமிருத்நதா சம்புனா मानस्योपसमेकरेण रामृत्नता शम्भुना मानस्योपसमेकरेण रामृत्नता शम्भुना பிடிஎஃப் ஆமா உங்களுக்கு? ஆமா மாமி, இங்க மிஸ்டேக் தான் மாமி இருக்கு. விஜயலட்சுமி சுப்பிரமணியமா டவுட் அம்மா உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குங்க. இங்க பாருங்க, நித்வாசனம் கேகித விதமிதி பிராமோதவினா இங்க கட்சியில மானோபசமே கரேன தன கைகி ஆமிருத்தனதா வருமா? அது வேண்டாம், நீங்க அங்க பிரிக்காதீங்க. நானு அந்த லைனை ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுக்காக அந்த ராவ விசர்க்கம் ஆவா பிரிச்சேன் நானு. இப்ப நான் சொல்லும் பொழுது ராவாவே மாத்திடுவேன். சரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ராதா ஓகேமா, ஓகே. நான் முதல்ல ஃபுல்லா சொல்ல முடியாது, நான் லைனை ஸ்பிளிட் பண்ணேன், அதனால அங்க விசர்க்கம் போட்டேன். ஓகே, நான் சேர்த்து சொல்லும் பொழுது அதை ராவா தான் உச்சரிப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேமா, ஓகேமா, தேங்க்யூமா. மானஸ்யோபசமே கரேண சனகைராமிருத்நதா சம்புனா मानस्योपसमेकरेण सनकैरामृत्नता शम्भुना मानस्योपसमेकरेण सनकैरामृत्नता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव किं वैरिञ्जकरोटिकोटिनिहतं किं वापनिग्रामणि निःश्वासानिलके दितमिति प्रेमार्द्रसल्लाभिना मानस्योपसमेकरेण सनकैरामृत्नता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि माये तव. வெரி குட். மாயா ஸ்வரூபிணியே, மாயே தவ அப்படின்னு கூப்பிடுறார். அப்ப மாயை, மாயா ஸ்வரூபிணியே, ஏன்னா மாயையா இருக்கிறதும் அவளே, மாயையை போக்கும் ஸ்ரீவித்யையும் அவளே அப்படின்னு ரெண்டுமாகவே அவள் இருக்கா. அப்ப இந்த மாயையை போக்கி இந்த சம்சார சாகரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்குரிய ஸ்ரீவித்யா அவள். அது எப்படி கிடைக்கும்? அந்த விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கும்னா அவளுடைய பாதத்தை பிடிச்சிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். இப்ப கோபம் எல்லாம் தணிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்கும் கோபம் தணிஞ்சு இவ என்ன பண்றா, சந்தோஷமா பேசிக்கிறா அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு கொண்டு நம்ம முடிக்கிறோம். இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிறா அப்படின்னு ஆகும் பொழுது கரோட்டி கோட்டி நிகதம் கிம்பா பணி கிராமணி நிஸ்வாசா நிலகேதி அது வரைக்கும் போறோம். இப்ப ரெண்டு பேரும் சமாதானமாகி உரையாடலை சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரா, பகவான் பரமேஸ்வரன் என்ன பண்றார், பிரகாசிக்கிற பாதம், அவளுடைய கோட்டி கோட்டி நிகதம், கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு பிரகாசிக்க கூடிய அந்த பாதத்தை தன்னுடைய பணிகிரகணி கிம்பா பணிகிராமணி அது என்ன பண்றார், எடுக்கிறார், கையில அந்த பாதத்தை மென்மையாக எடுக்கிறார். எடுத்து என்ன நீ ஸ்வாசானில கேதி தன்விதமிதே பிரேமார்த்ர சல்லாபினா எடுத்து கையில வச்சுட்டு பேசுறார். சந்தோஷமா அந்த பாதத்தை இவர் வர்ணிச்சு பேசிட்டு இருக்கார். பேசிண்டே இருக்கிற அந்த நேரத்தில் அப்ப என்ன பண்றார், மெதுவா சம்புனா அதை தொட்டு, தாமரை மாதிரி இருக்கு உன்னோட காலு, தொட்ட உடனே இப்படி சிவந்து போச்சு பாத்தியா, இதெல்லாம் சொல்லி ஏன்னா இவர் தப்பு பண்ணிட்டார் இல்லையா, இப்ப சமாதானப்படுத்தி அந்த சந்தோஷ நிலை ஆலிங்கனத்திற்கு அப்புறம் உண்டாகக்கூடிய அந்த நிலையில அந்த பாதத்தை தூக்கி கையில வச்சுட்டு அவளுடைய நகம் ஒண்ணு ஒன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போய அப்ப என்ன பண்றார், பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த காலை தூக்கி நல்லா கையில வச்சுக்கிறார். சும்பிதமம்புஜத்யுதி பதம் தாமரை போன்ற உன்னுடைய பாதத்தை
யுதி பதம் கையில எடுத்து வச்சுண்டவர், கரேன கையில வச்சுண்டு, சும்பி அப்படின்னா முத்தமிட்டார் அப்படின்னு அந்த பாதத்தை முத்தமிட்டார். எல்லாராலும் வணங்கக்கூடிய, எல்லாராலும் தியானிக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தை அவர் எடுத்து கையில வச்சுண்டு முத்தமிட்டார். அப்ப அவர் என்ன சொல்றார், இந்த பாதம் சிவந்தத்துக்கு என்ன காரணம், என்ன பேசினார், அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய பாதத்தை கையில எடுத்துட்டு இருக்கும் போது இது ஏன் செவந்திருக்குன்னு பேசுறார். சிவந்து போன அந்த பாதம் ஏன் செவந்திருக்கு, அச்சிச்சோ நான் உன்னை குறிந்தேனே, தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக உங்ககிட்ட நான் குனிஞ்சனோ இல்லையோ, அப்ப குனியும் பொழுது பிரம்மாவோட மண்டவோடு குத்தித்தா. ஏன் பிரம்மாவோட மண்டவோடு எங்க இவர் தலையில வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். பாதம் எது, கேச இது தலைமுடி எது, பாதம் எதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு போனா ஒரு பிரம்மா போய் மேல தேடிட்டு வந்து, ஓ நான் பாதத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு தாழம்பூவை பொய் சொல்ல சொல்லி எல்லாத்துக்கும் பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால சிவனினுடைய பூஜைக்கு தாழம்பூ உகந்ததல்ல வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ அந்த காரணத்தினால் கோபப்பட்டு 5 தலை இருந்தது பிரம்மாவுக்கு, ஒரு தலையை கிள்ளிட்டார் அப்படிங்கிறது தெரியும். கிள்ளிய அந்த தலையின் மண்டவோடு இவர் தலையில பிரம்மா கேட்டுக்கொண்டதின்படி வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். இப்ப பிரம்மா கேட்டுக்கொண்டார், அதனால அந்த தலையில அந்த மண்டவோட்ட வச்சுட்டு இருக்கார். அந்த மண்டவோட்டோட கூறு உன் கால்ல குத்திட்டா, அதனால உன் கால் செவந்து போச்சா, காரணம் கேட்கிறார். செவந்து போச்சா இல்லைன்னா இந்த ஆதிசேஷனான பாம்பும் கழுத்துல நெளியறது, தலையில இது பண்றது, ஜடாமுலியில சுத்தி வருது, எல்லாம் வருதோ இல்லையோ, இதனுடைய அது புசு புசுன்னு காத்து விட்டு இருக்கு. அந்த காத்தினுடைய வேகம் இருக்குல்ல, அதனுடைய மூச்சு காத்து, அந்த மூச்சு காத்து அதனால உனக்கு கால் சிவந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பாதத்தை எடுத்து மென்மையாக முத்தமிட்டார் அப்படின்னு சொல்லி இத சொல்றார். அப்ப தேவியாகப்பட்டவள் பக்தன் கிட்ட தீய குணம் இருந்தாலும் மன்னிக்க தயாரா இருக்கா. அதுக்காக மனம் திரும்பி அவளுடைய அருளை பெறணும் அப்படின்னு விரும்பினால் சிவனும் பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார் அப்படின்னு சொல்றது. இத பகவான் கீதையிலையும் சொல்றார். ஒரு பக்தன் தனக்குள்ள இருக்கிற தேவிய துன்புறுத்தினத்துக்காக வருந்தி, தன்னுடைய தவறுக்காக வருந்தினா தேவிய உடனே என்ன பண்றா, மன்னிக்கிறா. யாரு, கீதையிலேயே பகவான் இத சொல்லி இருக்கார். நம்ம படிச்சிருக்கோம் 17வது அத்தியாயத்துல இத நம்ம படிச்சிருக்கோம். எல்லா உடம்புல எல்லா பஞ்சபூதங்களும் இருந்துட்டு இருக்கு. தனக்குள் ஒரு பக்தர் வருந்தும் பொழுது தன்னுடைய தவறுக்காக வருந்தினால், நான் பண்ணது தப்புன்னு உண்மையாக ஒரு வருந்தி அவன் பாதத்தை பிடிச்சுண்டா அவன் உடனடியா மன்னிச்சுடுவா. இது தேவி பாகவதத்திலையும் ஒரு சந்தர்ப்பத்துல இத சொல்லி இருக்கு. எப்படி விஷ்ணு தலையை இழந்த பொழுது அது எப்படி இணைக்கப்பட்டது, யாரோட எப்படி இணைக்கப்பட்டது, ஒரு குதிரையின் தலையோட இணைக்கப்பட்டது. தேவியின் அருளால அவர் ஹயக்ரீவராகவே மாறினார் அப்படின்னு தேவி பாகவதத்திலையும் இது சொல்லி இருக்கு. எல்லாத்திலையும் இதை பத்தி ஒண்ணும் சொல்லப்பட்டிருக்கு. மன்னிப்பாள், ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவளுடைய பாதம் எப்படி சிவந்து போச்சே, இதுக்கு காரணம் இதுவாக இருக்குமான்னு ரொம்ப சந்தோஷமாக இருவரும் பேசி கொண்டிருப்பதாக நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிக்கிறோம். மீனா ஹரிதீர்த்தன் சொல்றேன் குருஜி. நமஸ்காரம். கிம் வைரிஞ்ச கரோடி கோடி நிகதம் கிம் வாபணிக்ராமணி நிஸ்வாசானி லகேதி தன்விதமிதி பிரேமார்த்த சந்தாபினா மானஸ்யோபசமேதரேண சனகைராம்ருத்னதா சம்புனா பூயஸ்சும்பிதமம்புஜத்யுதிபரம் தியாயாமி மாயே தவ. வெரி குட். நவநீதா சொல்றேன் மேம். இம்பைரிஞ்ச கரோட்டி கோட்டி நிஹதம் கிம் வாபணிக்ராமணி நிஸ்வாச நிலகேதி தன்விதமிதி பிரேமார்த்த சல்லாபினா மானஸ்யோபசமே கரேண சனகேராம்ருத்னதா சம்புனா பூயச்சும்பிதமம்புஜத்யுதிபதம் தியாயாமி மாயே தவ. வெரி குட். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். நாராயண பகவன் நமஸ்தே.